வெல்கம் டு சையத் செட். இப்போ வந்து நம்ம வந்து மதுரை போயிட்டுருக்கோம். வந்து அங்கே ஒரு ஃபங்க்ஷனால் போயிட்டுருக்கோம். ஒரு 2 days அங்கே இருக்கோம். ஸோ 2 daysல எங்கெங்கெல்லாம் போகிறேன், என்னெல்லாம் சாப்பிட்றேன், மதுரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு காமிக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து 8 hours தான் நார்மல் ட்ராவலு. ஆனால் என் பஸ்ஸுக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4-5 ஸ்டாப் போட்டு மணி இப்போது 9 மணி ஆகுது. நான் 12 மணிக்கு கிளம்புனேன் சென்னையில். மணி இப்போ காலைல 9 மணி ஆகுது. இன்னும் 2 மணி நேரம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ எப்போ கொண்டு போய் மதுரையில் இறக்கி விடுவாங்க, நான் எப்போ அங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவேன், காலை சாப்பாடு எங்கே இருக்கும் இன்னும் எதுவுமே தெரியல. ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. மதுரை வந்தாச்சு. மதுரை வந்ததுன்னா நான் வந்து இந்த பர்ஸு இதெல்லாம் அப்படியே மறந்துடுவேன். என்ன மனுஷன், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க, அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வரல, லேட் ஆக்கிட்டே போகிறாங்க. ஒரு வழியாக மதுரை வந்தாச்சு. ஸோ இப்போ தான் சாப்பிட போயிட்டுருக்கோம். சாப்பிட எங்கே போகிறோம்? கல்யாண் மெஸ்க்கு தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு ஃபுட் என்னென்ன இருக்குது, என்னென்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன். ரொம்ப நேரம் கழித்து வந்தாச்சு. இந்த ஹோட்டல் பேர் வந்து கல்யாண் மெஸ். இது வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட்னு என் ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க. கல்யாண் மெஸ் இது எந்த ஏரியா? எங்கே இருக்கவங்களுக்கே தெரியல இது என்ன ஏரியான்னு. சந்துக்குள்ளே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குமாம்மா. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து கல்யாண் மெஸ்ஸில் எல்லாம் உட்காந்துருக்கோம். ஸோ இன்னும் ஆர்டர் பண்ணல. ஸோ ஆர்டர் பண்ணிட்டு எப்படி இப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. மட்டன் கோலா உள்ள அப்புறம் யாருக்கா வந்த சாப்பிட்றது. ஸோ 2 விஷயத்துக்காக தான் வந்தது. ஒன்று சாப்பாடு, இன்னொன்று ஃப்ரெண்டோட கல்யாணம். சாப்பிட்றது தான் முக்கியமாக, சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நம்ம கோகுலோட, என் ஃப்ரெண்டோட கல்யாணம். இங்கே வைங்க. கடுப்பேற்றார் மயிலாட். ரொம்ப சாஃப்டாக இருக்கேன். மூளை வந்து ஆட்டு மூளையும் பின்ன நம்ம மூளையடா கொடுப்போம். இவனை கொன்னுடலாமா? இந்த மூளையை மட்டனில் வச்சு என்னமா நான் சீட் பண்ணிட்டு நான் பிளாக்கர் உண்மையிலே. ஓ அப்படியா விஷயம். சிக்கன் பிரியாணி, முட்டை மசாலா எடுத்து, பிரெயின்லேருந்து கொஞ்சம் எடுத்து, சவரட்டியில் கொஞ்சம் எடுத்து, பிச்சு போட்ட நாட்டுக்கோழியில் கொஞ்சம் பிடுங்கி இந்த பிரியாணியில் வச்சு முட்டை மசாலான்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அவ்வளோ நல்லடா. காலையிலேருந்து சாப்பிடாது சூப்பராகடா. எல்லாமே சூப்பர். எனக்கு கொஞ்சம் வச்சுட்டு நீ ஃபுல்லாக அப்படியே சாத்திக்கலான்னு. உனக்கு போய் வச்சான் தர்றேன். இவருக்கு இதான் வேலை. கல்யாண் மெஸ் உண்மையிலேயே அண்டர் ரேட்டட் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நாங்கள் சாப்பிட்டது மொத்தமாகவே ஒரு 8 பேர் போயிருந்தோம். ஒரு 4800 ரூபாய்க்கு சாப்பிட்ருப்போம். சூப்பராக இருந்துச்சு. எல்லா டிஷ்ஷுமே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, குவாலிட்டி வைஸும் நல்லா இருந்துச்சு. How much? Just 5,000. Hey, no. 7,500 sir, this one. Acha, okay da.